வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது தயையை தேடுங்கள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவ தயையை ஒவ்வொரு நாளும் தங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் தயையை பெற்றுக்கொள்வார்கள் என்றால் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவர்களே தேவ தயையை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நாம் எந்நாளும் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவர்களாய் காணப்படுவோம். அப்பொழுது தேவ தயையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வுலகில் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஜீவனுள்ள சாட்சியாய் நிற்க முடியும். உங்கள் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படி நீர் எங்களுக்கு செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.